ஹலோ வெல்கம் ஐம் டாக்டர் ரிஷி. என்ன சார் திடீர்னு? ஜஸ்ட் சர்ப்ரைஸ் விசிட் தட்ஸ் ஆல். ஐ சி. சீஃப் டாக்டர் 2 நாள் மெடிக்கல் கேம்ப் போயிருக்காரு. ஐம் நியூ அப்பாயின்மெண்ட். வந்து 3 மாசம் தான் ஆகுது. தெரியும், வாங்க. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே. நில்டா நில்டா. ஏன்டா தொட்டி உடைச்ச? உங்க அப்பா விட்டு சொத்தா? ஆஸ்பத்திரி சொத்து. போடா டேய். பதில் சொல்டா. பதில் சொல்லியே தீரணுமா? வாணா வாணா. ரோஜா ரோஜா பூ அடிச்சுட்டாரே. அடிச்சுட்டாரே. ரோஜா அடிச்சுட்டேடா. முள்ளுங்க ரோஜா செட்டி உடைக்கிறான். அடிச்சுட்டா வாடா. என் தாமரை கிட்ட போய் சொல்லிட்டு என்ன பைத்தியத்தையும் பத்திய சப்போட்டா? ஏய், இந்த தாதாவெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சீங்கன்னா மூஞ்ச பேத்துருவேன். சீஃப் டாக்டர் கூட ஊர்ல இல்ல. புரியாத பாஷையில திட்டுறியா? உனக்கு புரியுற மாதிரி நான் திட்டுறேன் கேளு. உன் ஆத்தா எவங்க வந்தீங்க போட்டாலும் போக்கு. சார், அவன் பூத்தொட்டி எல்லாம் உடைச்சிட்டு இருந்தான் சார். நான் வந்து ஏன்டா உடைக்கிறேன்னு கேட்டா என்ன பிடிச்சி அடிக்கிறான் சார் அவன். என்ன சொன்ன? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வர வர ரொம்ப மோசமாட்டே நீ. முதல்ல ரூம் போ. போ முரளி, நீ போ. எல்லாரும் போங்க. சாரி சார், முரளி நார்மல் பேஷண்ட் தான். ஆனா கொஞ்சம் முரட்டுத்தனம் உண்டு. இங்க சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்தாங்களே உங்க ஃப்ரெண்டோட டாக்டர், அவங்க சொல்லிருப்பாங்களே. என் ஃப்ரெண்டோட டாக்டர்? வாட் நான்சென்ஸ். ரிஷி, என் பேரை சொல்லிட்டு யார் வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள விட்டுறதா? சீஃபும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை. இன்னைக்கு வார்ட் பாய்ஸ் அடிக்கிற மாதிரி நாளைக்கு பேஷண்ட் அடிச்சு ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சுன்னா give him shock treatment fast. Go. முரளி சிஸ்டர், எங்க முரளியை காணோம்? வார்ட் பாய் கிட்ட கலாட்டா பண்ணதுனால ஷாப் கொடுக்க கொண்டு போயிருக்காங்கம்மா. முரளிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கேட்கறதுக்கு யாரும் இல்லனா என்ன வேணாலும் பண்றதா? லுக், வந்தமா சோஷியல் சர்வீஸ் பண்ணமான்னு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எங்க டிபார்ட்மெண்ட்ல தலையிறதுக்கு நீ யார்? முரளி மாதிரி ஒரு பேஷண்ட கொடுமைப்படுத்துறதுதான் உங்க டிபார்ட்மெண்ட்னா ஒரு பொது மனுஷியை அதை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. முரளிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு காரணமே நீதான். நானா? ஆமா, நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள காலடி வைக்கிறதுக்கு முன்ன முரளி ரொம்ப நல்லா தரதான். ஆனா உன்னை பார்த்ததுல இருந்து அவனோட கேரக்டர் மாறிடுச்சு. அமைதியா இருந்தவன் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சான். அதனாலதான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்ல மிஸ்டர் டீன் அவர் சொல்லிட்டான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். வேணா அவரே போய் கேளு. அண்ட் ஒன் மோர் திங், நீ இங்க வராம இருந்தாலே பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும். Now will you please get out? அந்த ஊமை பையன் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். சமயம் பார்த்து பொழந்து தள்ளிட்டான் இல்ல. நல்ல வேலை, நீ அவன் அம்மாவை கேவலமா பேசினா தான் உன்னை அடிச்சான டாக்டருக்கு தெரிஞ்சிருந்தது. நம்ம சீட்டு கிழிஞ்சிருக்கும். கிழிச்சான் போட.
அப்படி போடு. நிரஞ்சனன் அப்பமுள் யாரிவன் அப்பா Hi. Listen, Devi, I'm sorry. நேத்து முரளி நடந்துகிட்ட விதம், அத டீன் நேர்ல பார்த்தது, எல்லாமே சேர்ந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. நீ முரளி மேல காட்டுற அனுதாபம் எனக்கும் உண்டு. ஆனா சில சமயங்கள்ல என்ன செய்யறது? ஆஸ் அ டாக்டர் நான் என் கடமையை செய்ய வேண்டியதா இருக்கு. தேவி, நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டினேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ எப்பவும் போல ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அதான் என்னோட ஆசை. ஹாய் பப்ளி மாஸ். என் தங்கச்சி திவ்யா, இவகிட்ட உன்னை பத்தி என்ன சொல்லிருக்கேன்? வாங்கிக்க. இனிமே நீ எப்பவும் இந்த ட்ரெஸ்ல தான் இருக்கணும், ஓகே? நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் விசிட்டர்ஸ் டே அன்னைக்கெல்லாம் நான் வந்துகிட்டே இருப்பேன். வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவனவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது, என் இதய கோயிலில் கதவில்லை கதவில்லை. வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவனவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது, என் இதய கோயிலில் கதவில்லை கதவில்லை. வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். பனிமலர் வீழ்வள் பாவை சொல்வாள் கேட்காத செய்திகள். ஓ, தினசரி அவள் வர ஏங்கும் எந்த நாள் காட்டும் தேதிகள். ஓ,
தன் கூந்தலில் சூடுவாள் நாள்தோறும் ஆராதனை செய்கின்ற தேவியே என் மூச்சிலே வாழ்கிறாள் என் ஜீவன் மேவியே நாளும் சிங்கார தேரை நான் கூட வழிவிடு 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 என் தேவி வருகிறாள் விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள் எவனவன் வாசலை அடைப்பது இடையில் திரையினை விரிப்பது எவனவன் தடைகளை விதிப்பது இளைய நிலவினை தடுப்பது என் இதய கோயில் கதவில்லை கதவில்லை வழிவிடு 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 என் தேவி வருகிறாள் சரியில்லை பாவம் என்று பாசங்கள் காட்டுவாளோ மருத்துவன் ஒருவனும் ஆற்றிடாத காயங்கள் ஆற்றுவாளோ பூம்பாவையின் சேவைகள் பொன்னேற்றிலே ஏறுமே பூலோகமே போற்றியே பூபாளமாய் பாடுமே ஓர் நாள் வழிவிடு 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 என் தேவி வருகிறாள் விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள் என்னம்மா ஏன் ரூம்ல வந்து என்ன தேடிட்டு இருக்க? வெக்கப்பட தெரியாதுன்னு சொன்னீங்க அந்த பொண்ணோட போட்டோ தான் தரகர் கிட்ட கொடுத்து அனுப்பணும் அதான் என்ன நெளியற? ஒண்ணு இல்ல. என்ன கையில? இது தேவி. தேவி. தேவி குடில பாத்துட்டேன். இது என் தேவி. ஓ தேவியா? தேவி கருமாரி அம்மன். அந்த தேவி ஐநாள் விழுவல். இந்த தேவியா நினைச்சேன். ஆமா உங்களுக்கு வெக்கப்பட கூட தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப ரொம்ப நல்லாவே வெக்கப்படுறாமா. அதுக்கு நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இல்ல நான் அந்த பொண்ணு என்ன லைக் பண்றா, லவ் பண்றா. பாத்து சிடுக்கு விழுந்து அப்புறம் எடுக்க முடியாது. போட்டோ எடுத்துட்டு போய் எனக்கு போட்டோ உனக்கு தாண்டா அலையாத. இத கொண்டு போய் நான் தரகர் கிட்ட காமிக்கல இந்த பொண்ணு போட்டோ மட்டும் வேற பொண்ணு கட்டி வச்சிருப்பா. அதுக்குதான் சொல்றது. லவ் நீங்க பண்ணுங்க சார், கல்யாணம் நாங்க பண்ணி வைக்கிறோம். பழியரா மண்ணில் இந்த காதல் அண்டி யாரும் டோன்ட் டச் மீ அண்ட் மை ரோஜா. டேய் மறுபடியும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா நான் உன்னை கடிச்சிடுவேன். ஐயோ இல்லடா. நீயா பேசுடா? பேசுடா பேசுடா. ரொம்பி காதல்னா என்னடா? காதல்னா என்ன? காதல் ஊமனி வாய் திறந்து பேசினியே இதுதான்டா காதல். கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லுடா. காதல்னா என்ன? வலிக்குதா? அடிக்காம ஃபாலோ மீ. என்ன ஆக்ராக்கு வந்துட்டோன்னு பாத்தியா? பார்முரளி தாஜ்மஹாலையே குப்புற படிக்க வச்சுட்டாங்க. ஷாஜகான் தாஜ்மஹாலை யாருக்காக கட்டினா தெரியுமா? தெரியலையே. முட்டாள், காதலி மும்தாஜுக்காக கட்டினார். பாவம் மும்தாஜ் செத்து போயிட்டாங்க. அதுக்காக இதை கட்டி தினமும் அவங்க கல்லறையில ரோஜா பூவை கொண்டு போய் வச்சார். ஆஹா, அவருக்கும் பைத்தியமா? ஆமா, அவரும் என்ன மாதிரி காதல் பைத்தியம். யானை மாதிரி இருந்த உன்னை கோவில் யானை மாதிரி மாத்தினாலே அந்த தேவி. எதுக்கு? எதுக்கு? அவ உன்னை காதலிக்கிறா. காதலிக்கிறாளா? நம்ப முடியலையே. நிஜமாவா? சொல்லுடா. காதலிக்க கூடாதா? என்ன பண்றது நேரம். You see, sometimes love is blind. அப்படிங்க? காதல் ஊமடா. போடா, எப்படிடா நம்புறது? அவ வாயாரியே சொல்ல வைக்கிறேன். ஒரு அடிக்கே விலா எலும்பு விண்ணு விண்ணு.
இவன் ஒருத்தன் ஊரு கேட்கறான் நம்ம ஊரை நிறுத்து. ஏற்கனவே கலங்கி இருக்கிற மூளையை தட்டி சரி பண்ணிருக்க, மறுபடியும் ஏன் கலக்கிக்கிற? போ. குட் மார்னிங் சார். யாரு காலையில இவ்வளவு கரெக்டா குட் மார்னிங் சொல்றது? முரளி, நான் ஊருக்கு போகும்போது அழுக்கு முட்டை மாதிரி இருந்த, இன்னைக்கு சொட்டு நீளம் போட்டு வெளுத்தா மாதிரி இருக்கிய. என்னடா சிரிக்கிற? நான் இல்லாத கேப்ல வெளியே போயிட்டு வந்தியா? பாய திறந்து பேசுறா. அவர் எப்படி சார் பேசுவாரு? வாமா, எனக்கு தெரியும், நீ தானே இவனை இப்படி மாத்துற. ஆமா சார், அது தப்பா? தப்பு இல்ல, தப்பே இல்ல. நான் இவனை பேசுன்னு சொல்றதெல்லாம் ஒரு நப்பாசையிலதாம்மா. அப்படியாவது இவன் பேச மாட்டானான்னு ஒரு ஏக்கம். வருத்தப்படாதீங்க சார், முரளி கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த பேச்ச காது குளிர கேட்கணும் தாமா காத்துக்கிட்டு இருக்க. பேசியா முரளி? பேசியாடி? நான் நிறைய வேலை இருக்கு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன், நீ பேசிட்டு இரு. சார் அந்த பேஷண்ட் ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார். டேப்லெட்ஸ் கொடுத்தீங்க சார். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குவீங்க. ஓகே சார். அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அது ராமாயணம். நேத்து பறிச்ச ரோஜா. 1 minute மேடம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு. அன்னைக்கு சொன்னது யார் அது? அவர்தான் இவரு. என்ன இது துடிப்பியா காணோம்? இவன் வாயெல்லாம் ஊமையாச்சு. பேசுறவங்களை விட பேசாதவங்க எவ்வளவோ பெட்டர். வெக்கப்பட தெரியாது, அது இதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? என்னடா அப்படி பிளாட் ஆயிட்ட? டேய் ரோமி, எழுந்துடுறா. என்ன? அந்த பொண்ணு என்னையே காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கா. அவகிட்ட நான் அவளை காதலிக்கிறேன்னு எப்படி சொல்றது? டேய், இப்பதான் நீ வாய் இருக்கிற ஊமை ஆயிட்டியே, வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்லு. இல்லடா, அவ நான் வாய் இல்லாத ஊமைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவகிட்ட எப்படி சொல்றது? பெட்டர், ஒரு வேலை பண்ணு, ஐ லவ் யூன்னு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துரு. எப்படி? எழுத வராதுடா, தெரியாது. எழுத வராது, ஒண்ணும் வராது. நான் உங்களுக்கு அணில் மாதிரி. நான் ஒரு ஐடியா பண்றேன், உனக்கு எல்லாம் செட்டப் பண்ணி தரேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும். முதல்வர் அன்னைக்கு கதவை திறந்து பால் பழமும் கொடுக்கணும். நாட்டி பாய். கண்மணி, அன்போட காதலன் நான். இல்ல நீ. எழுதும் லெட்டர். क्या हुआ? प्यार, दिल, लको, लकी, गुलाबी कागजी. Catch the penance. என்ன எழுதிருக்க? கண்டவனுக்கெல்லாம் எழுதும் போது நல்ல நல்ல வார்த்தையா வருது. கையெழுத்து போடு. எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் எழுதிருப்பேன்ல. நாட் நாட் காய் நாட். வேறல காமி. இதுக்கே வருதா? நல்ல வரல காமியா. இதுக்கு அந்த வரல மேல கட்ட வரல் ப்ளீஸ். லிஸ்ட் போட்ட? என்ன எழுதிருக்க? தந்தனம் கொடுத்த தமிழோ, இந்தனம் கொடுத்த தந்தனம் கொடுத்த தமிழோ. You see that? போடா. வா, இத புடி, இத எடுத்துட்டு போ. செம அடி வாங்க போறா. ஹலோ பப்ளி மாஸ், இங்க என்ன பண்ற? கொடுக்க வேண்டிய லெட்டர் சீக்கிரமா கொடுத்துரு, இல்லாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். டாக்டர் ரிஷி. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். இல்ல, மடல். மடல் தான் நல்லா இருக்கு. நம்ம முதல் சந்திப்பே மோதலாக இருந்தாலும் இப்ப அது காதலா மலர்ந்து விட்டது. என் உள்ளத்திலே இருக்கும் எல்லா ஆசைகளும் வார்த்தைகளாக கொட்ட நினைச்சேன். ஆனா நம்மளை சுத்தி பைத்தியங்களா இருக்கிறதுனால
சொல்ல முடியல. இந்த மடல் மூலமா என் மனசையே திறந்து வச்சிருக்கேன். உனக்காக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்றும் உன் நினைவாக. என்ன இது கை நாட்டு? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. பப்ளிமாஸ், நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அதை உங்க கையால கொடுத்துட்டீங்க. Thank you very much. Any problem? Tire puncture? If you don't mind, நான் வேணா உங்களை டிராப் பண்றேனே. Please come. Thank you. நான் நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் நடக்கும்னு. நான் கூட நினைக்கவே இல்லை. சாரி. எதுக்கு? நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்கேன். உங்க காரை பஞ்சர் பண்ணி I feel so sorry. சாரி. எதுக்கு? உன் ஸ்கூட்டரை பஞ்சர் பண்ணது நான் தான். ஒன் மோர் சாரி. எதுக்கு? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? Action replay. சொல் 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 என்னை வாட்டாதே. வில் 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 உன் விழி அம்பி என்னை தாக்காதே. நில்லாமல் பதில் சொல்லாமல் எங்கே சென்றாலும் விடமாட்டேனே அன்பே. தினம் என் அருகில் நில் 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 பதில் சொல் 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 என்னை வாட்டாதே. தாக்காதே.
சென்றாலும் விடமாட்டேனே அன்பே தினம் என் அருகில் வில் 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 உன் விழியம்பில் என்னை தாக்காதே மச்சான் எனக்கு மச்சான். டேய் முல்ரி, உன்னை பார்த்தா இப்ப மாப்பிள்ள மாதிரி இருக்கடா. யூ லுக் லைக் a ருமானி. டேய் ரோமி, நிஜமாவா சொல்ற? ஆனா ஒரு விஷயம், உனக்கு கல்யாணம் தான் நடக்காது. ஆனா நீ எப்படிடா மாப்பிள்ள மாதிரி இருக்க? போடா. டேய், இந்த ரோமியோக்கு காதல் ஜோசியம் தெரியும். உன் காதல் கல்யாணத்துல முடியாது. ஏன், இந்த காம்பவுண்டே தாண்டாது. என்னடா சொல்ற நீ? காம்பவுண்டே தாண்டாதுன்னு சொன்னேன். டேக் அவுட் யுவர் ஹேண்ட். முரளி, காதல்ன்றது காதலிக்கிற வரைக்கும் தான், கல்யாணத்துல முடியாது. அதனால தான் நான் இங்க இருக்கேன். என் காதல் அப்படி இல்லடா. அந்த பொண்ணை நான் எப்படியும் கல்யாணம் முடிச்சு காட்டுற பாரு. எப்படிடா முடிச்சு காட்டுவேன்? உனக்கு கார் இருக்கா, பங்களா இருக்கா, ஸ்கூட்டர், அட்லீஸ்ட் சைக்கிள்? அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டேய், உடம்புல சுத்திட்டு இருக்கிய துணி, அதுக்குள்ள அவதான்டா வாங்கி கொடுத்தா. நீ தின்றதே ஓசி சோறு, உனக்கு போய் கல்யாணம்? தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க உனக்கு தகுதி இருக்கா? யூ டோன்ட் டாக் அபௌட் தி மேரேஜ். மம்மே, ஒரு பீடி கூட. ஒரு வாரத்துக்கு பீடி குடிக்க முடியாது. ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன். வா வா முரளி, முரளி, பூகம்பம் வந்துருச்சுடா. டேய், உன்னை ஆட வேணான்னு சொல்றல, நீ ஏன் ஆன? சரி, என்ன கட்டிமா புடிச்சுக்கோ. ஒண்ணு இல்ல உடுகுரு, இங்க நான் இருக்க மாட்டேன். நான் இந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போறேன். ஏதோ 30 வருஷம் வளர்த்து எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டீங்க. உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு மனசு கேட்கல. அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நான் வரேன். டேய் முரளி, கேட்டா என்ன விட்டுட்டு எங்க போ நீ? நான் போய்தான் ஆகணும் குரு. ஏன்? மத்தவங்க மாதிரி நானும் பெரிய ஆளா வரணும். வெளியில போய் உன்னால என்னடா பண்ண முடியும்? பாட்டு பாடுவேன், தெரு தெருவா பாடுவேன், ஊர் ஊரா பாடுவேன். அப்படியா? ஆமா. எங்க ஒரு பாட்டு பாடு. பாட்டுமா? ஆடாமல் ஆடுகிறேன். நீங்க பாடாதீங்க குரு. நான் வேற பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு வேணாம். நீங்க வாசிக்கிறீங்களா? எடுங்க பார்க்கலாம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே, இந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத புத்தமர் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத புத்தமர் போலவே நடிக்கிறார். எப்படி இருக்கு குரு பாட்டு? சூப்பர். நீ ஊமையாவும் பைத்தியமாவும் நடிச்சது அதோட சூப்பர். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தவங்களோட சேவை ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் முரளி பேச மாட்டான்னு தானே சொன்னேன், பாட மாட்டான்னு சொல்லலையே. அது Shut up. யூ ஷட் அப். நீ மட்டும் யோக்கியமா? டீனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொல்லி நீ எங்களை எல்லாம் ஏமாத்தல. நீயும் ஃபோர்ஜரி தான். சர்வீஸ் பண்ண வந்துட்டு சத்தம் பேசுறியா? கெட் அப். தேவி, என்ன வேலை பண்ணீங்க? இருமா, நான் சொல்றதுக்கு வச்சு நீ கேளுமா. பிறவிலேயே ஊழல் நினைச்சு நான் உன் மேல அனுதாபப்பட்டேன். பாசம் காட்டினவகிட்டே இப்படி வேஷம் போட்டியே. ச்சே. முரளி உண்மையா நடிச்சுட்டு இருந்தானா? என்னால நம்பவே முடியலையே. முரளி மட்டும் நம்மளை ஏமாத்தல, டாக்டர் சேர்ந்துதான் நம்மளை ஏமாத்திருக்காரு ரிஷி. நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. சீஃப் டாக்டர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்காம மனநிலை சரியில்லாதவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. தேங்க்ஸ் ரிஷி. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே. 37 வயசு முரளியை தான் உங்களுக்கு தெரியும். ஆனா முரளியை 7 வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். சின்ன
எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இந்த பாரு, உனக்கு வேண்டிய பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் விளையாடு, போ போ போ. இந்த பாரு கார் பொம்மை. விளையாடுற கண்ணா, போ போ. என்ன ஜானகி, என் மேல கோவமா? ஆமா, போன வாரமே வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கலாக்கும். இந்த பாரு, ஃபேக்டரியில எனக்கு ஏகப்பட்ட வேலை. முதலாளி எல்லா பொறுப்பையும் என் தலைமையில கட்டிட்டாரு. எனக்கு வரணும்னு ஆசைதான். என்ன பண்றது? இப்ப கூட மதுரை பிரான்ச்சுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த பாரு, உனக்கு பிடிச்ச காஞ்சிபுரம் பட்டு, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ. சரி சரி, சமாளிச்சதெல்லாம் போதும், முதல்ல சாப்பிட வாங்க. என்ன ஜானகி, நீ இங்கேயும் நான் அங்கேயும், எத்தனை நாளைக்கு இப்படி? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போ எங்களும் உங்களோட கூட்டிட்டு போயிடுங்களேன். கூட்டிட்டு போயிடலாம். இப்ப என் பொசிஷன் என்ன? நான் ஒரு சாதாரண மேனேஜர். நம்ம 2 பேர் குடும்பத்தையும் பாய்ச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். நான் கஷ்டப்படுறத பத்தி கவலை இல்லை. என்ன கட்டிக்கிட்டதால நீ கஷ்டப்படுறதா என்னால தாங்கிக்க முடியல. நான் அப்படி எதுவும் நினைக்கலையே, நான் சந்தோஷமா தானே இருக்கேன். நீ அப்படி சொல்லிட்ட. என் பொண்டாட்டியை எப்படியெல்லாம் வச்சுக்கொண்டு எனக்கு ஆசை இருக்காதா? சீக்கிரமா மெட்ராஸ்ல ஒரு பங்களா, ஒரு கார், முரளிக்கு கான்வென்ட் படிப்பு, சமையலுக்கு ஒரு ஆள், இப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உங்களை நான் கூட்டு போறேன். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகுமே. நீ மட்டும் மனசு வச்சா இவ்வளவு இன்னைக்கே கிடைக்கும். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சொன்னது கிடைக்கணும்னா முதலாளியோட பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கணும். மாட்டேன், என் வாழ்க்கை நேரத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னீங்க, மாட்டேன். ஜானகி, ஹை, ஏய், இன்னொரு கல்யாணம்னு பயந்துட்டியா? மண்டு மண்டு. முதலாளி என்ன போய் மாப்பிள்ளையாக்கு வரா. அப்படியே அவர் சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிப்பேனா என்ன? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. எங்க என்ன பார்த்து சொல்லு, இந்த மூஞ்சியை பார்த்து சொல்லு. அப்படி செய்யறாளா? நான் போங்க, நீங்க எதில் எல்லாம் விளையாடுறதுன்னு ஒரு அளவே இல்லாம போச்சு. சரி சரி, கோச்சுக்காத. ஐயோ, உன்னை எனக்கு பயமா இருக்குமா.